வணக்கம். காவடியாட்டம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன வருது? ஒரு பெரிய கூட்டம், பக்தி பரவசம், உடம்ப வருத்திக்கிற வேண்டுதல். ஆனா இது வெறும் நடனம் மட்டும்தானா? இல்ல. அதுக்கும் மேல பக்தி, தியாகம், அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு நிறைய விஷயம் இருக்கு. தோள்ல அந்த சுமைய வச்சுக்கிட்டு ஆடுற அந்த தெய்வீக நடனத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க, அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாத்தீங்களா, இந்த ஒரு வரியே போதும் காவடி ஆட்டத்தோட மொத்த சாராம்சத்தையும் புரிஞ்சுக்க. அதாவது, கடவுளுக்கு ஒரு காணிக்கையா பக்தர்கள் காவடிய தோள்ல சுமந்துட்டு என் பிரச்சனைய தீர்த்துவேன மனசுருகி வேண்டிக்கிறாங்க. இது வெறும் சடங்கில்ல, இது ஒரு மன்றாட்டம். வாங்க, இந்த நம்பிக்கையோட ஆழத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் போவோம். ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா? எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும்? பக்தியோட உச்சக்கட்டமா உடம்ப இவ்ளோ வருத்திக்கிட்டு செய்ற இந்த சோதனை, இது எப்படி உருவாச்சு? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? சரி, வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். சுமைகளின் நடனம். அதாவது இந்த பக்தி பரவசத்தோட நிகழ்வு உண்மையில என்ன? காவடி ஆட்டம்னா என்ன? முதல்ல அதோட அர்த்தத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். காவடி ஆட்டம், அதோட நேரடி அர்த்தம் சுமை நடனம். இது ஹிந்து கடவுள் முருகன் மேல பக்தி கொண்டவங்க குறிப்பா தைப்பூச திருவிழால செய்யற ஒரு முக்கியமான சடங்கு. இப்போ இந்த சுமைங்கிறது வெறும் தோள்ல தூக்குற பாரம் மட்டும் இல்ல, அது ஒரு சிம்பிள் மாதிரி. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட இறக்கி வைக்கிற மாதிரி இந்த காவடிய தூக்கிட்டு போய் முருகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. அது உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா கூட இருக்கலாம். இந்த சுமையிலே நிறைய வகைகள் இருக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா தலையில பால்குடம் சுமந்துட்டு போற பால் காவடி இருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் தீவிரமா நாக்குலயோ இல்ல கன்னத்லயோ சின்னதா வேல் குத்திக்கிற அழகு காவடி இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போனா உடம்புல பல இடத்துல வேல் குத்தி ஒரு பெரிய அலங்கார அமைப்பை தூக்கிட்டு போற வேல் காவடி. உச்சகட்டமா முதுகுல கொக்கி மாட்டி ஒரு சின்ன தேரையே இழுத்துட்டு போற ரத காவடியும் இருக்கு. ஒவ்வொன்னும் பக்தியோட தீவிரத்தை வேற வேற லெவல்ல காட்டுது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப அலங்காரம் செஞ்ச சில பெரிய காவடிகளோட எடை மட்டுமே 30 கிலோ வரைக்கும் இருக்குமா. 30 கிலோ! அப்போ இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்ல, உடம்புக்கும் இது ஒரு பெரிய சவால் தான். அடுத்த பகுதிக்கு போலாம். வேல் ஏந்திய இறைவன். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யற இந்த நேர்த்திக் கடன் யாருக்காக? அது நம்ம எல்லாரும் அறிந்த தமிழ் கடவுள் முருகனுக்காகத்தான். யார் அந்த முருகன்? முருகனுக்கு நிறைய பேர் இருக்கு. கார்த்திகேயன், ஸ்கந்தன், சேயோன்னு பல பேர்ல அவர் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு பேரும் அவரோட ஒவ்வொரு குணத்தை சொல்லும். போர், வெற்றி, ஞானம்னு எல்லாத்துக்கும் கடவுளா பார்க்கப்படுறாரு. முக்கியமா இவர் சிவன், பார்வதியோட மகன். முருகனோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச வழிபாடு இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷ பழமையானது. சங்க காலத்துல மலைகளுக்கும் வேட்டைக்கும் கடவுளா சேயோன்னு ஒருத்தர் இருந்தாரு. சேயோன்னா சிவந்தவன் அர்த்தம். காலப்போக்குல வட இந்தியால இருந்த ஸ்கந்தன்கிற கடவுளோட வழிபாடு இதோட கலந்து அப்புறமா சைவ மரபுல சிவன் பார்வதியோட மகனா இப்ப நாம வணங்குற முருகனா உருவானாரு. இது ஒரு சூப்பரான கலாச்சார சங்கமம் இல்லையா? சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு தெய்வீக சோதனை. அதாவது, மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தியாகங்களை செய்றாங்க? இந்த கேள்விக்கு பதில் இதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதைகள்ல தான் இருக்கு. முக்கியமா 2 கதைகள் இருக்கு. முதல் கதை காவடியை ஏன் இப்படி தோள்ல தூக்கிட்டு போறோங்கிற பழக்கத்தோட ஆரம்பத்தை சொல்லுது. 2வது கதை தைப்பூசம் பண்டிகையே ஏன் இவ்ளோ முக்கியம், அதோட சக்தி என்னன்னு விளக்குது. இது இடும்பனோட கதை. இவர்தான் முதல் காவடி எடுத்தவர்னு சொல்லுவாங்க. கதை என்னன்னா, அகத்திய முனிவர் அவரோட சீடன் இடும்பன் கிட்ட 2 புனிதமான மலைகளை தூக்கிட்டு வர சொல்றாரு. இடும்பனும் அதை தூக்கிட்டு வரும்போது பழனி பக்கத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கீழே வைக்கிறாரு. ஆனா திரும்ப தூக்க முடியல. ஏன்னா அங்க ஒரு சின்ன பையன் வந்து இந்த மலை எனக்கு தான் சொந்தம் சொல்றான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, முருகன் தான். இடும்பனுக்கு கோவம் வந்து அந்த பையனோட சண்டை போடுறாரு. ஆனா சண்டையில தோத்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் முருகன் அவரை உயிர்ப்பிச்சதும் இடும்பன் ஒரு வரம் கேக்குறாரு. இனிமே யார் உன்னை நினைச்சு பக்தியோட காவடி தூக்கிட்டு வராங்களோ அவங்க எல்லாரையும் ஆசிர்வதிக்கணும்னு கேக்குறாரு. சோ இடும்பனோட அந்த தியாகமும் பக்தி தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த காவடி பழக்கத்துக்கே ஆரம்ப புள்ளி. அப்போ தைப்பூசம்னா என்ன? அது வெறும் காவடி எடுக்கிற நாள் மட்டும் இல்ல. சூரபத்மன்கிற அசுரனை ஜெயிக்கிறதுக்காக அன்னை பார்வதி தேவி தன்னோட மகன் முருகனுக்கு அந்த சக்தி வாய்ந்த வேலை கொடுத்த நாள் தான் தைப்பூசம். அதாவது கெட்டத நல்லது ஜெயிச்சதோட கொண்டாட்டாது. இப்போ கடவுள்களோட கதையிலிருந்து பக்தர்களோட பக்கத்துக்கு வருவோம். இந்த 48 நாள் பயணம், அதாவது இந்த யாத்திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க தங்கள எப்படி தயார்படுத்திக்கிறாங்க?
இது திடீர்னு ஒரு நாள் முடிவு பண்ணி செய்யற விஷயம் இல்ல. தைப்பூசத்துக்கு சரியா 48 நாளைக்கு முன்னாடியே விரதம் ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான் சைவ சாப்பாடு. தினமும் பச்சை தண்ணியில குளிக்கணும், வெறும் தரையில தான் படுத்துக்கணும், எப்பவும் முருகன் நினைப்பாவே இருக்கணும், மது பழக்கம், மத்த உலக ஆசைகள்னு எல்லாத்தையும் விட்டுடணும். கடைசி 24 மணி நேரம் முழு விரதம் இருந்துதான் அந்த யாத்திரையே தொடங்குவாங்க. இது மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்துற ஒரு பெரிய தவம். எதுக்கு இவ்ளோ வலிய தாங்கிக்கிறாங்கன்னு தோணலாம். ஆனா பக்திய பொறுத்தவரை அது வெறும் வலி இல்ல. அது அவங்களோட பக்திக்கும் தவத்துக்கும் ஒரு வெளிப்பாடு. தங்களோட தியாகத்தின் மூலமா கடவுள்கிட்ட நெருங்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு உலகளாவிய யாத்திரை. இந்த நம்பிக்கை எப்படி கடல்களை கடந்து போச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா முருகனுக்கான இந்த பக்தி தமிழ்நாட்டோட மட்டும் நிக்கல, இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு. இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா இப்படி பல நாடுகள்ல இந்த விழா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா, யூகே, ஏன் இந்தோனேஷியால கூட தைப்பூசம் நடக்குது. தமிழர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவங்களோட இந்த நம்பிக்கையும் கொண்டு போயிருக்காங்க. அதனால காவடி ஆட்டம் இன்னைக்கு ஒரு உலகளாவிய தமிழ் அடையாளமாவே மாறிடுச்சு. குறிப்பா மலேசியாவுல இருக்கிற 10 மலை குகைகள்ல நடக்கிற தைப்பூச விழாவை சொல்லியே ஆகணும். அங்க மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர், ஆமா 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கலந்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அது. இதுவே இந்த விழாவோட பிரம்மாண்டத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த விழா இப்போ இந்து பண்டிகைங்கிற அடையாளத்தையும் தாண்டி வளர்ந்திருக்கு. மலேசியா, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்ல சீன பௌத்தர்கள், டாவோயிஸ்டுகள்னு வேற மதத்தை சேர்ந்தவங்களும் முருகனை வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கறாங்க. நம்பிக்கைங்கிறது மதம், இனமெல்லாம் கடந்ததுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல இது இப்படி பார்க்கலாம். ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த விழா ஒரு மத காப்பீடு மாதிரி தான். அதாவது ஒரு ரிலீஜியஸ் இன்சூரன்ஸ் மாதிரி. எதிர்காலத்துல எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கும் மனசுல இருக்கிற பயத்தை சமாளிக்கிறதுக்குமான ஒரு வழியா இது இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை இல்லையா? கடைசியா ஒரு கேள்வி. எல்லா வசதிகளும் கைக்குள்ள இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல ஏன் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் உடம்ப இவ்ளோ வருத்திக்கிட்டு இந்த பழமையான சடங்க விடாம பண்றாங்க? ஒருவேளை இந்த மாடர்ன் வாழ்க்கை தராத ஒரு மன அமைதியையோ இல்ல பதில்களையோ அவங்க இந்த தியாகத்துல தேடுறாங்களோ? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இதுதான் காவடி ஆட்டம் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி.